என்ன நடந்துச்சு, எதுக்கு நடுவில் வீடியோ வரமாட்டுது எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் பழைய மாதிரி இல்லைங்க ஹவுஸ் ஒரு வீடெல்லாம். வெல்கம் பேக் ஜிஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல்? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எஸ், ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்ம வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் என்ன நடந்துச்சு, எதுக்கு நடுவில் வீடியோ வரமாட்டுது எடிட்டர்லாம் உட்கார வச்சுட்டு வீடியோ ஏன் வரமாட்டுது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து கஃபால மாற போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியில் சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ரூமில் தான் உட்காந்துருக்கோம், பிகாஸ் மற்ற ஐடியும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அப்போ எதுவுமே பண்ண முடியாது. நேற்று தான் கஃபிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரப்புலேருந்து எல்லாமே கிவாவில் வந்து அப்டேட் வந்துச்சு. ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஸோ நம்ம கிளம்பி இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு டீ ஒன்று போட்டுட்டு கிளம்புவோம். நம்ம வெளியே அங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிறாரு. ஒரு டீ வாங்கி இந்த கப்பு ஒன்று எடுத்துப்போம். 50-50 ஊற்றி குடிச்சிட்டு டக்குன்னு நம்ம கிட்டே போய்ட்டு அண்ணனுடைய ஃப்ரீலான்சர் கீட்டாவை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜிஃபேம் லெட்ஸ் கோ. 1.5 ரியால் ஒரு டீ, 30 ரூபா வருது ஒரு டீ. சோர்வேலி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் முடித்தோம். ஸோ இப்போ 3வது 4வது ஒரே டைமில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். 2 ஆர்டர் ஒரே டைமில் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரீலான்சர்லேயே. 21 ரியாலுக்குன்னு காட்டுதான் எந்த இடத்துல இருக்குது? இல்லை தனி. ஸோ இப்போ வந்து ரெண்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுமே ஆனால் பக்கத்தில் தான் இருக்குது. அவன் சொல்கிற மாதிரி இப்போ வந்து ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ரெஸ்டாரண்ட்டு பக்கத்துலேயே இருக்கிறதால 2 ஃபுட்டையும் ஒரே டைமில் பிக்கப் பண்ண சொல்லுவான். அப்புறம் எந்த கஸ்டமருக்கு போக சொல்கிறானோ இப்படின்னு மாற்றி போயிட்டு கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். ஸோ லெட்ஸ் கோ. இந்த பக்கம் இப்போ சுத்தலில் விடுவோம். பிகாஸ் இப்போ சாப்பாடு டைம் வேறு ஆயிடுச்சுல, அதனால் இப்போது நிறைய ஓட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம மாற்றி பார்த்துட்டு இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். டார்கெட்டு ஒரு 250 ரியால் to 300 ரியால். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இல்லையா 20 ஆர்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆர்டரில் ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. தூண்டு தான் இருந்துச்சு. என்னமோ ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இது கரையிறதுக்குள்ளே சீக்கிரம் போய் கொடுக்கணுமே. இவ்வளோ தூரத்தில் ஐஸ்கிரீம் ஏன் வர வைக்கிறீங்க? ஓகே என்னையோ சேரி காரு. இப்போ நம்ம நேராக தவரால் சலாத் வந்து இதுக்கு அந்தாண்டா இருக்குது பின்னாடி சைடு. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து சுற்றி தான் இப்போ ஒரு ஓட்டம் ஓடணும். வாங்க கொடுன்னு இப்போ அதை ஓட்டம் ஓடுவோம். அவுடி எடுத்துட்டாலே இந்த மாதிரி ஓட்டோரமாக நிற்க வேண்டியதான். அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சியாக காராக பார்த்து எடுத்து ஓட்டிகிட்டு போயிடலாம் ஜிப்பேன். இப்போலாம் ஹவுஸ் டிரைவருக்கும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. பட் ஹவுஸ் டிரைவருக்கு என்னவோ புது ஆள்லாம் வந்தால் 1400 1500 இவ்வளோ தான் சம்பளமே ஆஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. பழைய ஆளுங்களுக்கெல்லாம் 1700 1800. ஸோ இவ்வளோ தான் இப்போலாம் ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் பழைய மாதிரி இல்லைங்க ஹவுஸ் டிரைவர் வீடெல்லாம். ரொம்ப மாறிடுச்சு. ரொம்ப வந்து இதாக இருக்காங்க, என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ரூல்ஸ் எல்லாம் மாறி போய் கண்ணா பின்னான்னு இருக்கிறாங்க. இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஏசிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். பிகாஸ் இது வந்து ஐஸ்கிரீமா ஏதோ பேஸ்ட்ரியா என்னன்னு தெரில. சிக்னேச்சர். வாங்க ஜிஃபேம் போகலாம். கொஞ்சம் 5வது ஆர்டர் வந்து இருக்க வேண்டி இருக்கிறதோ. ஸோ இந்த 5வது ஆர்டருக்கு உள்ள போ அவன் வருவான். மாலில் வந்துருச்சுங்க. மாலில் வரும்போது கொஞ்சம் ப்ரெஷர் தான், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. பார்க்கிங் தேடி அப்படி இப்படின்னு அலையிறதுக்கே ஒரு பெரிய டென்ஷன். ஒன்றும் கூட இல்லை. எல்லோரும் இருக்கிற ஒரு பார்க்கிங்காக பார்த்தாலும் இப்படி மூடி வச்சுருக்காங்க. இடம்லாம் மூடி வச்சு ஆள் கிராசிங்க்கு போட்டு வச்சுருக்குறாங்க. என்னடா இது நமக்கு வந்து சோதனை. இப்படி விட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணு. என்னடா இது இந்த லெக்ஸஸ் மூஞ்சி பாருங்களேன், டால்ஃபின் மாரி ஆக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த புது மாடலுக்கு சிரிப்பாக தான் வருது. எல்லாம் போட்டு ஆஃபீஸ்க்கும் போயிருக்கிறாங்க, புரியுதா? அதான் பிரச்சனையே. மெட்ரோக்கு வர்றவங்க எல்லாருமே இங்கே போட்டுடுறாங்கல்ல. பார்க்கிங் இப்போ தேடி உள்ளே போயிட்டு போட்டாகணும். இன்னும் பார்க்கிங் போட்டாங்கன்னு ஒரு 75 ரியால் ஆப்படிச்சு வெளியே வராம வந்தாச்சு. ரியாத் கேலரி மாலுக்குள்ளே நம்ம ஆர்டர் எடுக்க நம்மளோட ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. இதுக்கு போகணும் இப்போ நம்ம. வாங்க கொடுன்னு இப்போ மேலே போவோம். ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. மேலே மேக்ஸ் ஆல்சோ இருக்குது. டெலிவரி பாய் மாலில் வந்துட்டால டெலிவரி பாய் பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க. லெட்ஸ் கோ. மேம் ஒரு வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக நம்ம இப்போ 9 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு 3 ஆர்டர் ஒரே டைமில் கொடுத்தோம். இப்போ ஒரு 14 ரியாலுக்கு ஒரு ஆர்டரு, ஒரு 24 ரியாலு, அப்புறம் இன்னொரு 24 ரியாலு.
டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உலையா ஸ்ட்ரீட்டில் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹயாத் மால் கிட்ட சல்மான் ஸ்வீட்ஸ் இருக்குல்ல அங்கே போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்காக மதிய சாப்பாட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. ஏன் அங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து தால் ரைஸ் கிடைக்கும். தால் இந்த இது யூபிக்காரங்க அந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க ரைஸும் நல்லா வாசனையாக இருக்கும், தாலும் நல்லா வாசனையாக இருக்கும். அதில் வந்து இந்த நம்ம ஊரில் மாங்காய் தாளித்து நம்மளே ஊறுகாய் செய்வோம் தெரியுமா, அந்த ஊறுகாய் செஞ்சு அவிச்ச முட்டையை வச்சு அது கூட கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெங்காயமும் மேலே போட்டு அப்புறம் முட்டைக்கோஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை சாப்பிட போகிறோம் வெறும் 7 ரியாலுக்கு. ஸோ ஒரு 7 14 ரியாலில் ஈஸியாக வேலை முடிச்சிடும். ஹவுஸ் டேவராக நிறைய பேர் இருக்கவங்க அந்த சல்மான் ஸ்வீட் ஸ்டால் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் மதியம் டைமில் இங்கே ஒரு தால் சாவா அதில் தால் ரைஸ் கிடைக்குதுன்றது எத்தனை பேர் தெரியுன்றது தெரியல. ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். 7 ரியால் தான். நல்ல பவுல் நிறைய கிடைக்கும். எப்பயுமே நல்லா முழுசாக சாப்பிட முடியாது. லாஸ்ட்டாக 2 வாய் வைக்கிற அளவுக்கு தான் ஆகிடும். நல்லா ஃபுல் காலியாக இருக்குது வயிறு அப்படின்னா பசியில் அடிச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணிவிடுவேன். ஸோ அது கண்டிப்பாக சல்மான் ஸ்வீட் ஸ்டால் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒர்த்தாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ அப்படியே நேரம் போவோம். 9 முடிச்சதால் கொஞ்சம் சைலண்ட்டாக இப்போ கேப் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம மறுபடியும் அடுத்த ஆர்டர் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். வந்து இங்கே நம்ம சல்மான் ஸ்வீட் ஸ்டாலுக்கு ஷெல் பெட்ரோல் பங்க் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம் பாருங்கள். இப்போ எங்கே இருக்குது, இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போகலாம். வாங்க ஜிஃபேம். மேம், நம்ம சல்மான் ஸ்வீட்ஸு பாங்க சொல்கிற டைமுங்கிறதால ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற மதுரை ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மீன் சாப்பாடு. ஆனால் என்ன மீன் தெரில, என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க. குட்டியாக 2 மீன் பீஸ் மீன் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை. அதனால் சரி இப்போ இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம். ஏன்னா இந்த மீல்ஸும் சாப்பிட்டுமே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இதை அடிக்க போகிறோம். இது சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். வாங்க இப்போ டக்குன்னு ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா 12வது ஆர்டர் வந்து இப்போ நம்ம எடுக்க வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பண்ண பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கிறாங்க. அண்ட் கஸ்டமர்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா அந்த மொபைல் சிம் வச்சுருந்தாங்கன்னா அன்லிமிட்டட் இன்டர்நெட் 60 ரியாலுக்கு கிடைக்குதுன்னு சொன்னோம்ல. அதாவது 30 ரியாலுக்கு ஐடி, 30 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணணும். 1 மந்த் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டா ஒன்லி. ஸோ அது வந்து பேக்கேஜ்க்காக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ இப்போது ஆனால் உள்ள பேருக்காரு வாங்கிட்டு வருவோம். இந்த பக்கம் மிர்ச்சி முருகான்னு சொல்லிட்டு இந்த இந்தியில் காலில் ப்ராங்க் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி சும்மா ப்ராங்க் ஓட விட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்மளுடைய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. மேபி இப்போ நாளைக்கு 4:30 மணிக்கெலாம் லீவு. அதனால் இப்போ என்னன்னு சொல்லி தெரியல. 3 நாள் இன்னும் 4 நாள் நம்ம கம்பெனி பேருக்கு மாறுறதுக்காக ஆகும். அது வரைக்கும் வெயிட்டிங். அண்ட் பட்டரில் விட்டால் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒன்ஸ் அப்படின்னா பக்காவாக செட் ஆகிடும் எல்லாமே. ஸோ வண்டி இன்னும் சரி பண்ணிட்டாங்களா இல்லைன்னு தெரில. ஆக்சுவலாக பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வண்டியில். ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ கண்டுபிடிக்க முடியல விட்டுருங்கப்பா, நான் பிக்கப் எல்லாமே வண்டி ஓட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ பார்ப்போம், வண்டியும் கொண்டு போய் நம்ம ரிட்டன் கொண்டுட்டு வரணும். நம்ம போய்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு வரட்டும். வந்தோடனே நம்ம அடுத்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஜிஃபேம், தற்பொழுது நம்ம தாஜஸ்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேராக 14வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். 14வது எடுத்துகிட்டு இப்போ கொடுன்னு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்ட எந்த பக்கம்னு தெரில, லொக்கேஷன் வந்தோடனே தான் தெரியும். போட்டு பார்த்துட்டு கொடுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி ஓடுவோம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக அங்கே இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக பிஸா ராட்டிக்கு வந்தாச்சு. இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம அண்ணன் ரூம் கிட்ட ஆரிதில் நர்ஜிஸ் தாண்டி கொஞ்சம் நர்ஜிஸ் தான் 6க்கு 2க்கும் நடுவில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அண்ணன் ரூம் கிட்ட தான் நம்ம இன்பாக்ஸ் சிக்கன்லாம் தெரியும்ல, அங்கே தான் இருக்கிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து 16வது ஆர்டர் வந்து தூக்கியிருக்கோம். இப்போ இதை கொடுன்னு கொண்டு போய் கொடுப்போம். நம்ம காலையில் மேபி ஒரு 9 மணிக்கெலாம் வந்திருந்தோம்னா இந்நேரத்துக்கு 20 மேலே முடிஞ்சிருக்கும். பட் நம்ம வரல, 12 மணிக்கிட்ட தான் வந்தோமே. ஸோ அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் நிறையா இருக்குது. தாராளமாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி அங்கே பட்டறையில் செய்ய கொடுத்தது அவங்களுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வரணும். லெட்ஸ் கோ ஜிஃபேம், போகலாம் வாங்க வேகமாக இப்போ கிளம்பி. மேம், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 18 ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம், விச் இஸ் கேரளா ரெஸ்டாரண்ட்டு. உள்ளே போய்ட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். இங்கே ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும், அதனால் அது சாப்பிட வந்திருக்கோம். வாங்க ஜிஃபேம், உள்ளே போய் சாப்பிட்லாம். இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அகைன் கிளம்புவோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. 19 ஆர்டர் வந்து பின்னா டுடே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒர்க் ஷாப் வந்தாச்சு. ஒர்க் ஷாப் வந்தோடனே பார்த்தா க்ளோஸில் இருக்காங்க. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். தான் நம்ம வண்டி இங்கே நிற்கிது. ஸோ நவருங்க வண்டி எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம வண்டி இங்கே தான் நிற்கிது. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். பட் என்ன ப்ராப்ளம்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சிலேஷன் கொடுத்தா கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு எடுக்க வந்திருக்கோம். அவங்க வந்துட்டு சாப்பிட உட்காந்துருக்காங்களாம். சாப்பிட்டு வந்தோடனே நம்மளோட வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கான ஹோல்டர்ஸு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்துச்சுன்னா பக்காவாக அங்கங்கேயே ஒட்டி விட்டு மேலெல்லாம் ஒட்டி விட்டு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரோட் வியூலாம் காமிக்கிறதுக்கு எல்லாமே செட் பண்ணி நம்ம ஓட்ட போகிறோம் ஜிஃபேம். ஓகேவா, லெட்ஸ் கோ. இப்போ நம்ம இதை வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்.
ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்தாச்சு. இன்றைக்கி 19 ஆர்டர் ஓட்டிட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் வண்டி சரியாகல அப்படி எடுத்து வந்தாச்சு. பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். அப்புறமா காசு இருக்கிறப்ப அதை மாதிரி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வந்தாச்சு. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் நம்ம vlog எடுக்க போகிறதில்ல. காலையில் எடுப்போம். அதுக்கப்புறம் முடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாஸ்மினில் அண்ணனோட ரூமில். ஸோ நம்ம அங்கே தான் ஷிஃப்ட் ஆகிறோம். கம்பெனிக்கு கஃபாலாக மாறினோடனே அவங்க ரூம் கொடுப்பாங்க. அங்கேருந்து அப்புறம் மறுபடியும் வேறு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிடுவோம் ஜிஃபேம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நம்மளுடைய ஒரு அப்டேட். ஓகேவா? மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, லவ் யூ ஆல், டேக் கேர்.